கதிரவன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான தலைப்பு வாழ்க்கை கல்வி. பொதுவாவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு குடுக்கணும், நல்ல உடைகளை குடுக்கணும், முடிந்த அளவுக்கு நல்ல போஷாக்கான உணவை குடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள குடுக்கணும்னு முடிந்த வரை முயல்கிறத நம்ம வாழ்க்கையில அன்றாட ஒரு விஷயமா பார்க்குறோம். அவங்களுக்கு எதெல்லாம் நல்லதுன்னு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பிடித்தமானது, அவங்கள சந்தோஷம் தரக்கூடியது, வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதுன்னு சொல்லி நெறைய நல்ல விஷயங்கள அவங்களுக்காக நம்ம முன்னேற்பாடா கூட சில விஷயங்களையும் நம்ம தயார் செஞ்சு குடுக்குறோம். இதுல முக்கிய பங்கு வகிக்கிறது என்னன்னா, இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான அனுபவங்களை தருவது. பொதுவா பார்த்தோம் என்றால், இந்த அனுபவங்கள் என்பதுதான் வாழ்க்கையே தரம் நிர்ணயிக்கிறதா இருக்கு. ஒருத்தருடைய அனுபவங்கள் மூலமா தான் வாழ்க்கைய பார்க்குற விதம் அவங்களுக்கு வேறுபடுது. அப்படி இருக்கும் பொழுது, நல்ல அனுபவங்களை பிள்ளைகளுக்கு தருவதும், அனுபவங்களை அவர்களிடமிருந்து தட்டி பறிக்காமல் இருப்பதும் பெற்றவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான கடமையா இருக்கு. நேயர்களே, பொறுப்புக்களை பிள்ளைகளிடம் நாம் கொடுக்கும்பொழுது, அதாவது நெறைய இடத்துல ஆராய்ச்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளைங்களுக்கு 14 வயசு வரும்பொழுதே தங்களை நன்றாக பார்த்துக் கொள்ளக்கூடிய விஷயம். அதாவது அந்த நல்லா பார்க்கிறதுங்கிறது வெறும் அவங்கள தன்னுடைய சுயத்தை மட்டும் பார்த்துக் கொள்வதல்ல. தங்களோட உடைமைகளையோ, இல்ல தங்களுடைய உடைகளையோ, தங்களை ஆ பராமரித்துக் கொள்வதோ, தங்களோட படிப்பு விஷயம் மட்டும் இல்லாம, குடும்பத்தில் உள்ள மற்ற அங்கத்தினரையும் சேர்த்து அந்த பகிர்தலில் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்வது. அப்ப 14 வயசுல ஒரு பெண்ணோ, ஒரு ஆண் மகனோ 14 வயசுல குடும்ப பொறுப்புகளை பகிர்ந்தெடுத்து செய்வதில், குடும்ப பொறுப்புகளில் வீட்டில் இருக்கிற பகிர்வுகளை எடுத்து செய்வது என்பது, வாழ்க்கைக்கு அவர்களுடைய மன வளமையை தயார்படுத்துகிறது. பொதுவா பிள்ளைங்க நெறைய இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீட்ட விட்டு வெளிய போய் ஒரு இடத்துல படிக்க போணும், ஒரு வேலைக்கு போணும், இல்ல ஒரு திருமண பந்தத்துக்குள்ள போம்போது ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான இந்த வாழ்க்கை கல்வியை நம்ம பிள்ளைங்களுக்கு நிராகரிக்கிறது தான். அது குடுக்காம இருக்கிறனால, அந்த அனுபவங்கள் மூலமா கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்களை அவங்க கற்று தவறுகிறார்கள். அதனால கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த அனுபவங்களுக்கு அவங்களுக்கு ம் அ தெரியாதனால, புதுசா அந்த அனுபவங்கள் ஒரு வயசுக்கு மேல வரும்போது ஒரு சலிப்பு தன்மையை ஏற்படுத்துகிறது, ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிறது, ஒரு மனசோர்வை ஏற்படுத்துகிறது. அந்த உறவையே முறித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கோ, இல்ல விட்டு விடுவதன் அளவுக்கோ அது பெருசா வளர்ந்துருது. அதனால நேயர்களே, கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு குடும்பத்தில் அவர்களை பார்த்துக் கொள்வதும், மற்றவர்களை பார்த்துக் கொள்வதும், குடும்ப பொறுப்புகளில் பங்கெடுப்பதும், இந்த மாதிரி வாழ்க்கையின் அனுபவங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது அதில் பெற்றவர்களும், பிள்ளைகளை வளர்க்கிறவர்களுக்கும் முக்கியமான பங்கு இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்பொழுது பிள்ளைகள் உண்மையாவே தங்கள பார்த்துக் கொள்றது மட்டும் இல்ல, நாளைக்கு வளர்ந்து குடும்பங்களை பார்த்துக் கொள்வதும், சமுதாயத்தை பார்த்துக் கொள்வதும் நிச்சயமான ஒரு விஷயமாகவே அமையும். நன்றி.